Okay, so we are going to see UPSC nomenclature of organic compounds having functional group. Okay, functional group இருந்தா அதுக்கு வந்து நம்ம எப்படி நேமிங் பண்றோம். Okay. இப்போ லாங்கஸ்ட் செயின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் ஈவன் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலுமே அது வந்து கன்சிடர்ட் அஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஓகேயா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டபுள் பாண்ட் வச்சு ஒன்று பார்க்கலாம். இப்போ டபுள் பாண்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இந்த காம்பவுண்ட் இஸ் லைக் திஸ் CH3 CH2 C டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ இதில் வந்து இப்படி ஒரு பிரான்ச் இருக்கு CH2 CH2 CH3. ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை லாங்கஸ்ட் செயின் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அப்ப இது வந்து டபுள் பாண்டு. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம லாங்கஸ்ட் செயினா வந்து நம்ம எதை ஆக்சுவலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல இருந்து இதை தான் நம்ம லாங்கஸ்ட் செயினா யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஏன்னா இதுல தான் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நிறைய இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் வந்து லாங்கஸ்ட் செயின். அப்போ ஸோ இப்போ இதுல வந்து லாங்கஸ்ட் செயின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் லாங்கஸ்ட் செயின். ஓகே, ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா சூஸ் த longest carbon chain that contains functional group. Okay, that contains functional group. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரூல். ஸோ இப்போ இப்போ வந்து நம்பர் கொடுக்கும். நம்பர் எப்படி கொடுக்கும்? நம்பர் த செயின் இன் சச் வே தட் தி ஃபங்க்ஷனல் குரூப் கெட்ஸ் தி லோயஸ்ட் பாசிபிள் நம்பர். லோயஸ்ட் பாசிபிள் நம்பர்னா ஸோ இப்போ இந்த கார்பன் தான் நம்ம 1 கொடுப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கார்பன் 1, இது வந்து 2, ஸோ திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து the number the chain is the functional group gets lowest number. Okay, functional group gets lowest number. அப்போ third வந்து என்னன்னா write the suffix of the functional group after the name of the parent hydrocarbon. So you are meeting இப்போ வந்து இதுக்கு நேமிங் கொடுக்கும்போது எப்படி நேமிங் கொடுப்போம் அப்படின்னா இப்போ ஹைட்ரோகார்பன் வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து இதுல 4 தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து இப்போ பிரான்ச்சா கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ திஸ் இஸ் பிரான்ச், this one is a branch-ஆ கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 4 கார்பன் இருக்கிறதுனால அது பியூட்டன் வரும். வேர்ட் ரூட் வந்து பியூட்டு. இது வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது பியூட்டின் தான் முடியும். ஓகே, பியூட். இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் இடையில இருந்தாலும் இப்போ இந்த இது வந்து எது லோயஸ்டோ அதுதான் எடுக்கணும். அப்போ பியூட் 1ஈன், பியூட் 1ஈன்னு எழுதலாம் இல்லை பியூட்டேன்னு எழுதினாலும் ஓகே தான். ஓகே, பியூட்டின். ஸோ இப்போ செகண்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல ஒரு ப்ரொபைல், ஒரு இந்த இந்த இது வந்து இட் இஸ் அ ப்ரோபைல் இல்லையா? ஸோ 2 ப்ரோபைல் பியூட் 1ஈன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது வந்து டபுள் பாண்ட் இருந்தாலும் சரி ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் சரி அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி நேமிங் கொடுப்பீங்க? டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் எப்படி நேமிங் கொடுப்பீங்கன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் குரூப்லாம் நமக்கு தெரியும். டபுள் பாண்ட் இருந்தா எப்படி ஃபங்க்ஷனல் குரூப்னா இப்போ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏஎன்இ, டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இஎன்இ, ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒய்என்இ. ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் வந்து அல்கேன்ஸ், இது வந்து ஏஎன்இ, அல்கேன் அல்கீன் அல்கைன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஹாலைடு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஹாலைடு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுக்கும் இல்லையா? அந்த எக்ஸ் வந்து என்னன்னா இட் மே பி அ ஃப்ளூரைட் ஆர் குளோரைட் ஆர் புரோமைட் ஆர் அயோடைன். இது வந்து இட் இஸ் ஹாலைட்ஸ்.
ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம பார்த்தோம். COOH கார்பாக்சி, எஸ்டர்ஸ். நான் இது ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அமைடுனா என்ன? ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், நைட்ரைல்ஸ், ஈத்தர்ஸ், நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் சல்ஃபோனிக் ஆசிட். இது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் தான். இப்போ சல்ஃபோனிக் ஆசிட் மட்டும் நம்ம பார்த்துக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ SO3H வந்துச்சுன்னா, ஸோ இப்போ இது வந்து சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே. சல்ஃபோனிக் ஆசிட். அதே மாதிரி நைட்ரைல்னா சி ட்ரிபிள் பாண்ட். இது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இட் இஸ் நைட்ரைல். திஸ் இஸ் நைட்ரைல். இது வந்து நைட்ரைல்ஸ். இது வந்து நைட்ரைல்ஸ். ஆனா வந்து நம்ம IUPACல கொடுக்கும்போது சயனோன்னு கொடுப்போம். இது நம்ம எழுதும்போது நமக்கு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ CH3. ஓகே. CH3, CH2, COO, CH3. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா? இப்போ அமீனுக்கு வந்து பிரைமரிக்கு வந்து எத்தனை கார்பன் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டனமீன், எத்தனமீன், மெத்தனமீன், ப்ரோப்பனமீன் அப்படியே கொடுத்துடலாம். பட் secondary, while writing secondary or tertiary amines, the groups directly attached to the nitrogen atom are named as N-alkyl. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். செகண்டரி அமீன் இப்போ CH3, NH, CH3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இதை வந்து ஒரு இப்போ ரெண்டுமே சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால இதுல நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இதை வந்து நம்ம பேரண்டா எடுத்தோம்னா, பேரண்ட் வந்து மீத்தேன் இல்லையா? ஸோ அப்போ மீத்தனமீன், மெத்தனமீன். ஓகே. மீத்தேன்ல வந்து ஏயை மட்டும் ஈயை கட் பண்ணிட்டு மெத்தன் அமீன், மெத்தனமீன். பட் என்ன இந்த என்கைஸ் இதையும் நம்ம சேர்க்கணும். ஓகே. ஸோ இதை எப்படி சேர்ப்போம்னா என் மீத்தைல் மெத்தனமீன். ஓகே. இது வந்து சிமெட்ரிக்கல். நமக்கு வந்து இது வந்து இனி இதையும் பேரண்டா எடுக்கலாம், இல்லை இதையும் பேரண்டா எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கேன். CH3, CH2, NH, CH3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பேரண்ட். ஓகே. பேரண்டா இருந்துச்சுன்னா எப்படி முடியும்? எத்தனமீன், எத்தனமீன். என்ன எத்தனமீன்? N மீத்தைல் எத்தனமீன். ஓகே. இதுக்கும் நேமிங் ஒண்ணுதான். நீ இப்படி எழுதினாலும் நேமிங் ஒண்ணுதான். NH, CH2, CH3. So both are same. ஓகேயா? இது வந்து செகண்டரி. இது வந்து செகண்டரி. இப்ப டெர்ஷரி எப்படின்னு பார்ப்போம். செகண்டரி இது இப்படியும் கொடுக்கலாம் ஸ்ட்ரக்சரா, இல்லை நார்மலா எழுதணும் அப்படின்னா ஸோ இப்படி கூட எழுதுவாங்க. மோஸ்ட்லி இப்படி கூட எழுதலாம். ஓகே. ஏன்னா 2 CH3 குரூப் இருக்கிறதுனால. இது வந்து செகண்டரி. இப்போ டெர்ஷரி வந்து நம்ம நேமிங் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ CH3, N, C2H5, இங்க வந்து இட்ஸ் C3H7. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 3 இது இந்த நைட்ரஜனோட 3 பிரான்ச்லயும் 3 சப்ஸ்டிடியூயன்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுல எது லாங்கஸ்ட் செயின்னு பார்க்கணும். அதுதான் பேரண்ட். எது லாங்கஸ்ட் செயின்? இப்போ C3 தான் லாங்கஸ்ட் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் லாங்கஸ்ட். அப்போ பேரண்ட் வந்து ப்ரோப்பனமீன் தான் அது முடியணும். ஓகே. ப்ரோப்பனமீன் தான் பேரண்ட். ப்ரோப்பன் அமீன். ஆனா என்ன ப்ரோப்பனமீன்? ஈத்தைலும் இருக்கு, மீத்தைலும் இருக்கு. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம எழுதணும்னா N ஈத்தைல், ஓகே, N மீத்தைல், ப்ரோப்பனமீன். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? இது வந்து அன்சிமெட்ரிக்கல். இது வந்து அன்சிமெட்ரிக்கல்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இது சேம் குரூப்பா இருந்துச்சுன்னா எப்படி கொடுக்கணும்? இப்போ N இருக்கு, இங்க வந்து ஒரு CH3, இங்க வந்து ஒரு CH3, இங்க வந்து ஒரு CH3. இப்போ எல்லாமே ஐடென்டிக்கல் குரூப் இல்லையா? அப்போ ஏதாவது ஒன்று வந்து பேரண்டா நம்ம எடுப்போம். ஸோ அப்போ வந்து என்ன முடியும்னா மெத்தனமீன் இல்லையா? ஸோ மெத்தனமீன் தான் முடியும். பட் என்ன இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும் இல்லையா? அப்போ
ரெண்டுமே ஐடென்டிக்கல்ங்கிறதுனால NN டைமீதைல் மெத்தனமீன். ஓகேயா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா இப்படிதான் நேமிங் கொடுக்கணும். ஓகே. இதுக்கு இதுக்கு வந்து நீங்க என்னன்னா எது வந்தா எப்படி எப்படி இருக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எஸ்டர்னா என்ன, ஈத்தர்னா என்ன, ஓகே. ஸோ கீட்டோன்னா என்ன ஃபங்க்ஷன், இது ஆல்கஹால்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தரவா தெரிஞ்சிருக்கணும். அதை நான் நோட்ஸ் அனுப்புறேன். இந்த நோட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரிவிஷன் நோட்ஸ் நான் அனுப்புறேன், அதுலேயும் கூட இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா எப்படி நம்ம நேமிங் கொடுக்கறது? அதாவது பாலிஃபங்க்ஷனல் குரூப்ஸ், பாலிஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ஸ், குரூப் குரூப் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி நேமிங் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்கு. எதை வந்து நம்ம பேரண்டா எடுப்போம், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம எந்த ஆர்டர்ல எடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த ஆர்டர் நான் கொடுக்குறேன்ப்பா. COOH தான் ஃபர்ஸ்ட். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல மோர் தென் ஒன் இருந்துச்சு அப்படின்னா அதுல COOH இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஆசிட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து COOH தான். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் SO3H, அதாவது சல்போனிக் ஆசிட். தேர்ட் வந்து இட்ஸ் எஸ்டர். ஓகே, தேர்ட் வந்து எஸ்டர். அடுத்தது வந்து இட்ஸ் COCl, இதெல்லாம் அசிட்டைல் குளோரைடு. இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு, இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால இதெல்லாம் நல்லா இப்போ முடிஞ்சிச்சுன்னா இப்போ பைக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து இட் இஸ் அமைடு. ஓகே, இந்த அமைடு. தென் இட்ஸ் சயனைட், தென் இட்ஸ் ஆல்டிஹைட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கீட்டோன். திஸ் இஸ் கீட்டோன். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஆல்கஹால். அதுக்கப்புறம் அமீன். ஓகே, டபுள் பாண்ட் அண்ட் தென் ட்ரிபிள் பாண்ட். இதுதான் வந்து ஆர்டர். அதாவது இஃப் அ காம்பவுண்ட், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இஃப் அ காம்பவுண்ட், இஃப் இன் அ காம்பவுண்ட், இங்கே எழுதுறேன். இஃப் இன் அ காம்பவுண்ட், ஓகே, OH-உம் COOH-உம் இருந்துச்சு அப்படின்னா, OH and CHO groups are present. எதுக்கு ப்ரையாரிட்டி? இங்க பாருங்க, எதுக்கு ப்ரையாரிட்டினா OH வந்து CHOக்கு பின்னாடி தான் வருது. ஸோ அப்போ வந்து ப்ரையாரிட்டி வந்து CHOக்கு தான் கொடுக்கணும். ஓகே, CHO தான் வந்து திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேயா? இது புரியுதா? திஸ் இஸ் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. CH3, CH2, CH2, COOH, CH2, CH, COOH. இந்த ஹெச்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஹெச்ல வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இப்போ இதுல எது பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்? இதுல எது பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்? பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். எஸ், கார்பாக்சிலிக் ஆசிட். ஆனா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இதுதான் பிரின்சிபல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ ஆனால் இதுல வந்து லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணணும்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பனை தான் வந்து நம்ம லாங்கஸ்ட் செயினா வந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இதுல வந்து என்னன்னா டபுள் பாண்டும் இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் வந்து இட் இஸ் அ லாங்கஸ்ட் செயின். இப்போ லாங்கஸ்ட் செயின் நம்ம எடுத்தோம்னா இதுதான் லாங்கஸ்ட் செயின். இது வந்து சப்ஸ்டிட்யூயன்ட், இது வந்து பிரான்ச். ஓகேயா? அப்போ இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்? 4 கார்பன் இருக்கு.
டபுள் பாண்ட் இருக்குது, COOH இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து ஆசிட்னு தான் முடியும். பேரண்ட் வந்து ஆசிட் தான். ஓகேயா? இது வந்து 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டனாயிக் ஆசிட். ஆனா இங்க டபுள் பாண்டும் இருக்கு. டபுள் பாண்ட் எதுல இருக்கு? இப்ப கார்பன் இதுதான் பிரைம் பிரின்சிபல்ங்கிறதுனால இதுதான் 1 நம்பர் கொடுக்கணும். இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4. அப்போ பியூட் அப்போ இட்ஸ் பியூட் 3 ஈன் ஆசிட். ஓகே, புரியுதா? ஆயிக் ஆசிட். இது வந்து பிரான்ச். இது எதுல பிரான்ச்? செகண்ட் கார்பன்ல ப்ரோபைல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 ப்ரோபைல் பியூட் 3 ஈன் ஆயிக் ஆசிட். புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம நேமிங் கொடுக்குறோம். மோர் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா இப்படிதான் நம்ம நேமிங் கொடுக்குறோம். இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ HO CH2. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து CH2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. CH2 CO CH3. இப்போ வந்து இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? கீட்டோன் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. இப்போ இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து கீட்டோன் தான் முன்னாடி வரும். இது ப்ரையாரிட்டி ஆர்டர்ல வந்து இட்ஸ் கீட்டோன், அப்புறம் தான் வந்து OH. ஓகேயா? ஸோ அப்போ கீட்டோனுக்கு தான் வந்து லோயஸ்ட் நம்பர் வரும். அப்போ வந்து என்ன வரும்? இது 1 2. ஓகே, இட்ஸ் 3. இதுல வந்து 4 5 6 3 கார்பன் இருக்கு. 4 5 6, இது வந்து 7. அப்போ ஹெப்டன், இது ஹெப்டனோன், இது முடியறது வந்து ஹெப்டன் 2 ஒன்னு தான் முடியும். அதுதான் பேரண்ட் இல்லையா? ஹெப்டன் 2 ஓன். ஆனா ஆல்கஹால் எதுல இருக்கு? 7ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதணும் அப்படின்னா 7 ஹைட்ராக்சி. இப்ப இது வந்து இது வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பா இல்லைன்னா ஹைட்ராக்சின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா OL யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ 7 ஹைட்ராக்சி ஹெப்டன் 2 ஓன். இதுதான் இதோட நேம். அண்டர்ஸ்டுட்? இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் BR CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ இதுல வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து இந்த BR இல்லையா? ஸோ அப்போ வந்து இது என்ன? இது வந்து ஆனா ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ அதனால இது வந்து ப்ரோப் 1 ஈன். இது தேர்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு. ஸோ 3 புரோமோ ப்ரோப் 1 ஈன். ஓகே, புரியுதாப்பா? ஐ ஹோப் தட் யூ ஆர் ஃபாலோயிங். ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, இல்ல பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேயா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப ரெண்டு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப CH2 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH. இப்ப இது ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு. இது எப்படி நேமிங் கொடுக்கும்? இது வந்து பியூட்டேன் தான். ஸோ பியூட்டேன் 1 1 3, 1லயும் 3லயும் இருக்கு. 1 3 டைஈன். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்படி நேம். அதாவது இஃப் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் சேம் டைப் ஆர் present, their number is indicated by adding di, tri, எது வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. CH2OH CH2OH. ஸோ இப்போ இதோட காமன் நேம் வந்து இட்ஸ் கிளைகால். கிளைகால் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதுக்கு IUPAC நேம் 2 கார்பன் இருக்கிறதுனால இட் இஸ் ஈத்தேன் 1 2 டைகால். ஓகேயா? ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா இப்படிதான் நம்ம வந்து கொடுக்கணும் நேமிங். ஓகே,
இப்ப நெக்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்சீன் காம்பவுண்ட்ல பென்சீன்ல இருந்துச்சுன்னா எப்படி வந்து நேமிங் கொடுப்போம்? அதாவது நோமன் பென்சீன் இதுதான் பென்சீன் உங்களுக்கு தெரியும். பென்சீன்னா nomenclature of substituted benzene. ஓகே, இப்போ வந்து இதுதான் பென்சீன். எதர் இப்படியும் போடலாம். ஆனா நீங்க வந்து நான் இப்பவே சொல்லிடுறேன், ஏதோ எப்படி வேணா போடலாம். ஆனா எதையாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். பட் எவ்ரி டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, ஏன்னா பென்சீன் லெசனே வரும். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது நீங்க எதையாவது ஒன்னையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோனோ சப்ஸ்டிடியூட்டட் இருந்துச்சுன்னா எப்படி பண்ண போறோம்? நேமிங் ஆஃப் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் ரிங். அதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா, ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா எப்படி நேமிங்? இப்ப பென்சீன். ஸோ இப்போ இந்த பென்சீன்ல நான் எப்பயுமே வந்து இந்த சைடு தான் போடுவேன். ஓகே. ஸோ அதனால ஒரே மாதிரி போட்டா உங்களுக்கு ஈஸி. இப்போ ஒரே ஒரு இது வந்து சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து இட் இஸ் அ சப்ஸ்டிடியூயன்ட். இப்ப இந்த ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கொடுக்கலாம்? இது மீத்தைல் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது ஈஸியா நேமிங் கொடுத்துடலாம். இது வந்து மீத்தைல் பென்சீன். இது வந்து மீத்தைல் பென்சீன்ங்கிறது வந்து ஐயுபிஎஸ்சி. பட் காமன் நேம் என்னன்னா, காமன் நேம் தான் ரொம்ப ஃபெமிலியர் இதுக்கு, டொலுயின். ஓகே. காமன் நேம் இஸ் இட்ஸ் டொலுயின். இது இந்த காமன் நேமே வந்து அக்செப்டட் ஐயுபிஎஸ்சி தான். ஓகே. நம்ம வந்து இதுல எழுதும்போது மித்தைல் பென்சீன் எழுதாம டொலுயின் எழுதினாலும் இட்ஸ் ஓகே தான். ஓகே. அது ரெண்டுமே வந்து இப்ப நம்ம பார்க்க போற 3 எக்ஸாம்பிளுமே அப்படிதான். இது வந்து இட் இஸ் மித்தைல் பென்சீன். அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து OCH3 இருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஈத்தர். இது வந்து ஈத்தர்னா இதுதான் வந்து ஈத்தருக்கு வந்து இட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஓ இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா மீத்தாக்சி பென்சீன். மீத்தாக்சி பென்சீன். இது வந்து ஐயுபிஎஸ்சி. பட் காமன் நேம் வந்து இட் இஸ் அனிசோல். இது வந்து அக்செப்டட் அனிசோல்ங்கிறது அக்செப்டட் ஐயுபிஎஸ்சி தான். அதே மாதிரி இப்போ NH2 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ NH2 இருந்துச்சுன்னா இட்ஸ் அமினோ பென்சீன். ஓகே. திஸ் இஸ் அமினோ பென்சீன். பட் இதுக்கு பேர் வந்து என்னன்னா அனிலின். ஸோ இப்போ இந்த அனிலின், அனிசோல், டொலுயின் மூணுமே வந்து இட்ஸ் அன் அக்செப்டட் ஐயுபிஎஸ்சி தான். ஓகே. பட் ஐயுபிஎஸ்சி வேறெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க நேமிங் கொடுப்பீங்க? இது வந்து மோனோ சப்ஸ்டிடியூஷன். மோனோ சப்ஸ்டிடியூயன்ட் இருந்தா எப்படி நேமிங் கொடுப்போங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து டை சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா எப்படி? ரெண்டு சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா எப்படி நேமிங் கொடுக்கலாம்? டை சப்ஸ்டிடியூயன்ட். இப்போ டை சப்ஸ்டிடியூயன்ட்னா, ஸோ இப்போ பென்சீன் ரிங் இருக்கு. இப்போ இதுக்கு நேம் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இங்க ஒரு பிஆர், இப்போ இந்த இடத்துல ஒரு பிஆர் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம்னா, கரெக்ட் வே வந்து இட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6 இப்படிதான் நேமிங் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆனா இப்படி எப்படி கொடுக்க கூடாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க ஒரு பிஆர் இருக்கு, இங்க ஒரு பிஆர் இருக்கு. இப்போ இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4, இது 5, இது 6 இது கொடுக்கக்கூடாது. இது ராங். இது கரெக்ட். ஏன் அப்படின்னா சப்ஸ்டிடியூயன்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் இருந்துச்சுன்னா டோட்டல் வந்து 3 வரும். இப்போ இங்க வந்து 1 and 6ல இருந்துச்சுன்னா இதுக்கு டோட்டல் வந்து 7 வரும். ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே. இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ இதுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம்னா 1, 2 ஓகே டைப்ரோமோ பென்சீன்.
1,2 dibromobenzene. ஓகேயா? அதே மாதிரி இப்ப இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் இருக்கு அப்படின்னா இது திஸ் இஸ் 1,3 dibromobenzene. அதே மாதிரி 1,4 இங்க ஒரு பிஆர், இங்க ஒரு பிஆர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1,4 dibromobenzene. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஐயுபிஎஸ்சியில வந்து நம்ம வந்து எழுதுறது. இந்த டை சப்ஸ்டிடியூயன்ட்ல வந்து பட் காமனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா இது ஐயுபிஎஸ்சி. காமனா வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா, அதாவது 1 and 2ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் இருந்துச்சுன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் சிக்ஸ்த் பொசிஷன்லயும் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூயன்ட், அதுக்கு பேர் வந்து இட் இஸ் ஆர்த்தோ. அதாவது ஆர்த்தோபென்சீன், ஆர்த்தோப்ரோமோபென்சீன். இப்ப இதுக்கு காமன் நேம் நம்ம எழுதணும்னா ஆர்த்தோனா ஃபுல்லா எழுத வேண்டாம், ஓ மட்டும் எழுதுனா போதும். ஆர்த்தோ புரோமோ பென்சீன். ஓகே. அதே மாதிரி இது 1,3 இருந்துச்சுன்னா மெட்டா. இது வந்து மெட்டானா எம் கொடுத்தா போதும். மெட்டா புரோமோ பென்சீன். இப்போ 1,4 இருந்துச்சுன்னா இட்ஸ் பேரா. பேரா புரோமோ பென்சீன். ஓகே. ஸோ திஸ் இஸ் அதாவது 1,4ல இது வந்து 1,3 மெட்டா. மெட்டானா இட்ஸ் 1,3, இதுனா 1,4, இதுனா எய்தர் 1,2 ஆர் 1,6 வந்து ஆர்த்தோ. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து டை சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா நம்ம நேமிங் வந்து இப்படிதான் கொடுக்கணும். நம்பரிங் பேசிஸ்ல இப்படிதான் கொடுக்கணும். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? இப்போ நெக்ஸ்ட் வந்து nomenclature for tri or more than 3 லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். Tri or higher substituted, tri or more substituent. அப்போ வந்து எப்படி நேமிங் கொடுக்கும்? சப்ஸ்டிடியூயன்டா இருந்துச்சுன்னா எப்படி நேமிங் கொடுக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா இங்க ஒரு NO2 இருக்கு, இங்க ஒரு NO2 இருக்கு, இங்க ஒரு Cl. இப்போ இது மூணுமே டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்பர் கொடுக்கறது? நம்பர் the carbon atoms of the ring in such a way that higher priority groups gets the lowest possible number. இப்போ இதுல எது ஹையர் ப்ரையாரிட்டின்னு நம்ம கொடுப்போம்? நம்ம ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கறது வந்து இட்ஸ் குளோரோ. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல இருக்கிறபடி தான். ஓகே. ஹையர் ப்ரையாரிட்டி வந்து இட்ஸ் ஹாலஜன். ஹாலஜன். ஓகே. ஏன்னா ஆக்சுவலா நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதில் சிலது நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இரு நான் மறுபடியும் அதை ஆட் பண்ணிடுறேன். இங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ட்ரிபிள் பாண்டுக்கு அப்புறம் வந்து அல்கைல் குரூப் வரும். ஓகே. அல்கைல் குரூப், அல்கைல் குரூப் அண்ட் அரைல் குரூப். அரைல் குரூப்னா C6H5 வரும். இதுக்கப்புறம் வந்து ஹாலஜன், ஹாலஜன் வரும். இதுக்கப்புறம் NO2, அதுக்கப்புறம் ஈத்தர். இதுதான் வந்து ஆர்டர். இப்போ எது ப்ரையாரிட்டி? இப்போ வந்து அது நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ல ஹாலஜனும் இருக்கு, NO2 இருக்கு. அப்போ ஹாலஜனுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே. ஹாலஜனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா அதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ அதுக்கு தான் வந்து இட்ஸ் லோயஸ்ட் நம்பர் வந்து நம்ம அது கொடுக்க வேண்டியது வந்து அதுக்கு தான் லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும், ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ ஹையர் ப்ரையாரிட்டினா இதுக்கு வந்து கம்மியான நம்பர் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் 1. ஓகே. நம்பர் 1 இதுக்கு, 2 இது வந்து 3, இது வந்து 4. ஓகே. அப்போ இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்? 1 குளோரோ, 2,4 dinitro benzene. Understood?
இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஆஹ் so நான் இப்படி போட்டேனா சரி ஓகே. இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இதுல வந்து இப்ப CH3 மூணுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ஒன்னு CH3 இது வந்து NO2 இன்னொன்னு வந்து Cl. இப்ப எது ப்ரையாரிட்டி நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னா ஆல்கைல் தான் ஃபர்ஸ்ட் வரும். இதுதான் ஆல்கைல் இல்லையா? ஸோ அப்ப இதுக்கு தான் வந்து நம்பர் 1 வரும். ஸோ அடுத்தது குளோரோ வரும். இதுக்கு நம்பர் 2 வரணும். இது வந்து நம்பர் 4 வரணும். ஓகேயா? ஸோ அப்ப இதுக்கு வந்து ஆனா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் நம்ம எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப வந்து 2 குளோரோ, ஓகே 2 குளோரோ, 1 methyl, 4 nitro benzene. ஓகேயா? ஸோ இப்ப நேமிங் கொடுக்கறது வந்து இவ்வளவுதான். IUPACங்கிறது வந்து இவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இப்ப இதுல வந்து ஐசோமெரிசம் ஐசோமெரிசம்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, same molecular formula but different properties. ஏன் properties different? structural formula கொடுக்கிறேன். structural formula இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ சச் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் வந்து இட் இஸ் ஐசோமர்ஸ். இந்த ஃபினாமினனுக்கு பேர் வந்து இட் இஸ் ஐசோமெரிசம். ஓகே. இப்போ இந்த ஐசோமெரிசம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஐசோம். மெயின் டூ டைப்ஸ். ஒன்னு வந்து இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். It's structural. Second வந்து it is stereo isomerism. Geometrical இல்லைன்னா stereo. It's a stereo isomerism. மெயினா வந்து 2 isomerism இருக்கு. இப்போ இந்த structural isomerismல வந்து again நிறைய இது இருக்கும். என்னன்னா நம்ம ஒன்னொன்னுத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ chain isomerism, okay, position, then functional isomerism, then it's metamerism, tautomerism, ring chain isomerism. இதுல வந்து geometric and optical. இது ஒன்னொன்னுத்துக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? இப்போ நான் வந்து ஐசோமெரிசம்க்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஏன்னா என்ன சொன்னேன், சேம் மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா இருக்கும். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் C5H12. இதுக்கு பேர் என்ன? What is the name of this? 5 கார்பன் இருந்துச்சுன்னா என்ன? அல்கேனுக்கு என்ன ஃபார்முலா? CnH2n plus 2. இப்போ இந்த n-க்கு வந்து 5 கொடுத்தீங்கன்னா C5H12 வருமா? C5H12. ஸோ அப்போ இது வந்து அல்கேன். 5 கார்பன் இருக்கு. அப்போ வேர்ட் ரூட் என்ன? ஹலோ, வேர்ட் ரூட் என்னப்பா? 5 கார்பன் இருந்துச்சுன்னா என்ன? பென்ட். அப்ப இதுக்கு பேர் என்ன? பென்ட். இது வந்து ஆல்கேன். சோ திஸ் இஸ் பென்டேன். ஓகே. அதே மாதிரி அந்த அல்கீனா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா? CnH. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். CnH2n. அதே மாதிரி இப்ப அல்கைனா இருந்துச்சுன்னா என்ன ஜெனரல் ஃபார்முலா? CnH2n - 2. ஸோ இதுதான் ஜெனரல் ஃபார்முலா வச்சுதான் நீங்க வந்து மாலிகுலர் ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இப்போ இது வந்து பென்டேன் மாலிகுலர் ஃபார்முலா. பட் இதுக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பென்டேன் வந்து இப்போ நார்மல் பென்டேன் பென்டேன் வந்து இப்போ இதுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா இது. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எத்தனை நான் எழுதுறேன். இப்போ CH3 CH2 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 CH3 இப்படி ஒன்று எழுதலாம் இல்லையா. இதுக்கு பேர் வந்து இட்ஸ் அ நார்மல் பென்டேன், அதாவது N பென்டேன். இப்படி எழுதலாம். ஒன்று இப்படி எழுதலாம், இன்னொன்று எப்படி எழுதலாம். CH3 CH CH3 ஓகே, CH2 CH3. இது செகண்ட் கார்பன்ல ஒரே ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ இது வந்து ஐசோபென்டேன். ஓகே, இப்படியும் எழுதலாம். சாரி, ஐசோபென்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி நான் எழுதுறேன். C CH3 CH3 இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3. இது வந்து இட் இஸ் நியோபென்டேன். இப்போ ஒரே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் வந்து ஐசோமெரிசம். ஓகேயா, இதுதான் வந்து ஐசோமெரிசம். இப்போ இந்த ஐசோமெரிசம் தான் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரக்சரல் ஜியோமெட்ரிக். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல்ல ஒன் பை ஒன் பார்க்கலாம் எப்படி வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து ஐசோமெரிசம்னா என்னன்னு உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் இல்லையா. ஐசோமெரிசம்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஐசோமெரிசம்ல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் செயின் ஐசோமெரிசம். ஃபர்ஸ்ட் வந்து செயின், அதாவது என்னன்னா செயின் ஐசோமெரிசம் டிஃபரெண்ட் கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ், அதாவது டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். டிஃபரெண்ட் கார்பன் அந்த செயின்ல வந்து வேரியேஷன் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து என்ன கொடுக்கலாம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, என் பென்டேன் ஐசோபென்டேன் நியோபென்டேன். அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ என் பென்டேன் வந்து ஓப்பன் செயினா இருக்கு, இதுல வந்து ஒரு பிரான்ச் இருக்கு, இதுல வந்து ரெண்டு பிரான்ச் இருக்கு. அந்த செயின்லயே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அது வந்து செயின் ஐசோமெரிசம். ஓகே, என் பென்டேன் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என் பென்டேன் ஐசோபென்டேன் நியோபென்டேன். ஓகே, இது வந்து செயின்லயே வந்து டிஃபரன்ஸ்ங்கிறதுனால இது வந்து இட்ஸ் a chain isomer. ஓகே, செகண்ட் வந்து பொசிஷன். அதோட பொசிஷன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா எல்லாம் சேமா தான் இருக்கும். the differ in position. ஓகே, differ in அதோட பொசிஷன்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 CH2 CH2OH. இது வந்து என்ன, ப்ரோப்பன் 1 ஆல் இல்லையா, ப்ரோப்பனால் இல்லைன்னா ப்ரோப்பன் 1 ஆல். இப்போ இதை வந்து நான் இதே ஃபார்முலால இன்னொரு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். CH3 CHOH CH3. அப்போ இது வந்து செகண்டரி ஆல்கஹால். செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் ப்ரோப்பன் 2 ஆல். அப்போ இதோட பொசிஷன்ல சேஞ்ச், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. அதாவது அந்த பொசிஷன்ல வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால இது வந்து பொசிஷன் ஐசோமர். ஓகே, புரியுதாப்பா. அடுத்தது ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். இதுல என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கும், பட் ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது வந்து ஒரு கீட்டோன். ஓகே, CO இருக்கிறதுனால இது கீட்டோன். இதோட நேம் வந்து இட் இஸ் ப்ரோப்பன் 1 ஓன் இல்லைன்னா ப்ரோப்பனோன் அப்படி கூட எழுதலாம். இப்போ இதே இதை வந்து இதே மாலிகுலர் ஃபார்முலால நான் இப்போ ஆல்டிகேட் வச்சு எழுதுறேன். CH3 CH2 CHO. சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, இது வந்து ப்ரோப்பனல். இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ அதனால இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா மெட்டாமெரிசம். இந்த மெட்டாமெரிசம் டாட்டாமெரிசம்லாம் உங்களுக்கு ரொம்ப வராது, பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டாமெரிசம்னா என்னன்னா arises due to
இது எப்போ வரும் அப்படின்னா arises due to different alkyl groups, different alkyl chains, alkyl chains on either side of the functional group, on either side of functional group. Okay, இப்போ for example ether நம்ம எடுத்துப்போம். இப்போ CH3O, CH2, CH2, CH3. ஓகே, இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை இப்படியும் எழுதலாம். இது இப்படி எழுதுனோம்னா என்னன்னா, இதுதான் பேரண்ட் ஆகும். ஏன்னா நிறைய இருக்கு. அப்ப வந்து மீத்தாக்சி புரோபேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து இட் இஸ் மீத்தாக்சி புரோபேன். இப்ப இதே இதை நான் வந்து இப்படி எழுதுறேன். CH3, CH2O, CH2, CH3. இப்ப ரெண்டுமே சேம் தான் இல்லையா? மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் டிஃபரெண்ட் காம்பவுண்ட், டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, மீத்தாக்சி புரோபேன். இது வந்து ஈத்தாக்சி ஈத்தேன். இதுக்கு நேம் வந்து இட் இஸ் ஈத்தாக்சி ஈத்தேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மெட்டாமெரிசம். ஓகே, நெக்ஸ்ட் டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம் வந்து உங்களுக்கு ரொம்ப வராது. டாட்டாமெரிசம் மெட்டாமெரிசம் ஆச்சும் நீங்க வந்து ஐபிஎஸ்சில வரும். பட் டாட்டாமெரிசம் வந்து உங்களுக்கு ரொம்ப வராது. பட் ஒரு சில இடத்துல மட்டும் வரும். அது காமன். ஓகே, ஸோ இந்த டாட்டாமெரிசம் வந்து டசன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல். எல்லா காம்பவுண்டுக்கும் வந்து இதை வந்து நம்ம எழுத முடியாது. ஒரு சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பவுண்டுக்கு நம்ம எழுத முடியும். அதாவது என்னன்னா, இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இது, வேர் ஐசோமர் எக்ஸிஸ்ட் சைமல்டேனியஸ்லி இன் டைனமிக் யூக்லிபிரியம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு டைனமிக் யூக்லிபிரியம்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் யூக்லிபிரியம்னா என்னன்னு தெரியுமா? யூக்லிபிரியம்னா என்னப்பா? Exist simultaneously in dynamic equilibrium. Synchronous. இப்போ வந்து யூக்லிபிரியம்னா நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? யூக்லிபிரியம்ன்ற வேர்டை ப்ளீஸ் ஆன்சர். நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ப்பா. அந்த வேர்டு கேட்டுட்டீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. டைனமிக். இப்போ டைனமிக் யூக்லிபிரியம்னா உங்களுக்கு வந்து நீங்க சான்ஸ் இல்லை உங்களுக்கு தெரியறதுக்கு. நான் என்னன்னு சொல்றேன். டைனமிக் இப்ப யூக்லிபிரியம்னா என்ன அப்படின்னா, யூக்லிபிரியம் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, இஸ் நாட் ஈக்குவல். இப்ப ரெண்டு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வைங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல அப்ப 5 பேர் வந்து உள்ள போறாங்க. அதே சமயத்துல 5 பேர் வெளியில வராங்க. சைமல்டேனியஸ்லி 5 பேர் உள்ள போய் 5 பேர் வெளியில வந்தா, அப்ப உள்ள இருக்கிற நம்பர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்குது. 4 பேர் கீழே இறங்குனாங்கன்னா 4 பேர் மேல ஏறுறாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து என்னன்னா, அந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் மெயின்டைன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஈக்குவாலிட்டி. அந்த இது மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால, அதாவது அந்த பர்சன்ஸ் வந்து இறங்குறாங்க ஏறுறாங்க இல்லையா, அது மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால அது வந்து டைனமிக் ஈக்லிபிரியம். ஓகே, டைனமிக் ஈக்லிபிரியம்னா என்னன்னா, இந்த சைடும் இருக்கலாம் அந்த சைடும் இருக்கலாம், மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பட் அது ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக அது வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். ஓகேயா? இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஐஸ் எடுக்கும். இப்ப வந்து ஐஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோ. ஐஸ், இது வந்து ஐஸ். ஸோ இப்ப இது உருகுது. இப்ப இதோட ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? மெல்டிங் பாயிண்ட் என்னப்பா? ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் என்ன? ஆடிபிளா? மெல்டிங் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். இதுல ஒன்றும் டவுட் இல்லைல்ல?
சரி அப்ப மெல்டிங் பாயிண்ட் என்ன? மெல்டிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி. ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? அதுவும் 0 டிகிரி. ஏன் அப்படி குடுக்குறாங்க? ஏன்னா, நீ நீ கையில வச்ச அப்படின்னா, அந்த ஐஸ்லேருந்து மெல்ட்டும் ஆகும். திருப்பி அது கூலா இருக்கிறது வந்து திருப்பி வந்து இந்த மெல்ட் ஆகுற அந்த வாட்டர் திருப்பி வந்து ஐஸாவும் மாறும். அதாவது என்னன்னா அட் 0 டிகிரி செல்சியஸ்ல. 0 டிகிரி செல்சியஸ்ல 2மே நடக்கும். ஸோ இப்ப அந்த ஐஸ் இஸ் செட் டு பி இன் டைனமிக் ஈக்விலிபிரியம். மாலிகூல்ஸ் வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கு. ஐஸ்லேருந்து வாட்டருக்கு போகுது, வாட்டர்ல இருக்கிற மாலிகூல் வந்து ஐஸுக்கு போகுது. ஸோ தெர் வில் பி அ மூவ்மெண்ட். பட் அட் த சேம் டைம் இட் மெயின்டைன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டைனமிக் ஈக்விலிபிரியம். இப்போ டாட்டோமெரிசம்னா என்ன அப்படின்னா, விச் இஸ் a special type of isomerism where isomer exists simultaneously in dynamic equilibrium. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துப்போம். இது வந்து இட்ஸ் எத்தனால் இல்லையா? எத்தனால் which is dynamic equilibrium with இதோட அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2H. ஓகே, ஸோ டைனமிக் ஈக்விலிபிரியம் இது வந்து இது கூட இது வந்து கம்ப்ளீட்டா எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, இது டைனமிக் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. அப்படின்னு என்னன்னா இது 30% இருக்கும்போது இது 70% இருக்கலாம். இல்ல இது 50% இருக்கும்போது இது 50ஆவும் இருக்கலாம். அப்ப ரெண்டும் சேர்த்து 100% இருக்கும். ஓகே, இது 60% இருக்கும்போது இது 40ஆவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா they are said to be in dynamic equilibrium. இப்போ இந்த டாட்டாமெரிசம்னா அதுதான் special type of isomerism where isomer exists simultaneously in dynamic equilibrium. Okay. இப்போ இந்த லாஸ்ட் டைப் என்ன? ரிங் செயின். ரிங் செயின் ஐசோமெரிசம்னா என்னன்னா, ஒரே மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம வந்து க்ளோஸ்ட் செயினாவும் எழுத முடியும், ஓப்பன் செயினாவும் எழுத முடியும். ஓகே, ஒரே மாலிகுலர் ஃபார்முலா possesses ஓப்பன் செயின் அண்ட் க்ளோஸ்ட் செயின். ஓப்பன் செயினாவும் எழுதலாம், க்ளோஸ்ட் செயினாவும் எழுதலாம். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் செயின்ல நான் இப்படி எழுதுறேன், CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன? மாலிகுலர் ஃபார்முலா வந்து இட் இஸ் C3H6. ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் செயின். இது ஓப்பன் செயின்னா ப்ரோப்-1-ஈன் இதுக்கு பேர். இப்போ இது க்ளோஸ்ட் செயின்ல நான் எழுதணும் அப்படின்னா இதுதான் க்ளோஸ்ட் செயின். CH2 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 CH2. இது என்னது? சைக்ளோப்ரோபேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இட்ஸ் an isomer having same molecular formula but at different structures. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரிங் செயின் ஐசோமெரிசம். ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் தான். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல என்னென்ன பார்த்தோம்? செயின் ஐசோமர்ஸ், பொசிஷன், ஃபங்க்ஷனல், மெட்டாமெரிசம், டாட்டோமெரிசம் அண்ட் ரிங் செயின் ஐசோமெரிசம் நம்ம பார்த்தோம். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இருக்காது, கம்மி தான். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இப்போ ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னன்னா, ஆக்சுவலி இது வந்து 3 டைமென்ஷன்ல உள்ளது. ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் சேம் மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கும், சேம் சீக்வன்ஸா இருக்கும், but differ only in 3 dimension. 3 dimension orientation, different orientation. Orientationல வந்து of their atoms in space. Atoms in space. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இது ஒன்று நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் COOH. ஸோ இப்போ இதை பற்றிலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க. இந்த காம்பவுண்ட் நேமிங்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, HOH. இங்கே வந்து இட்ஸ் OH and H. ஓகே, இதை நம்ம இப்படியும் எழுதலாம், COOH COOH. இதெல்லாம் கார்பன். ஓகே, இதெல்லாம் லைன் ஃபார்முலால நம்ம எழுதிருக்கோம். இப்போ இந்த H1OH வந்து நம்ம இந்த பொசிஷனை மாத்துறோம் பாரு.
HNOH, இங்க HNOH. ஸோ இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா, அதோட அதாவது என்னன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சீக்வன்ஸும் சேமாக தான் இருக்கு, பட் டிஃபர் ஒன்லி இன் 3D. இப்போ இதை ரொட்டேட் பண்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, இது ஒரு ரொட்டேஷன்ல இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவா மாறிடும். 3D நீங்க இமேஜின் பண்ணாதான் இது வந்து நம்ம படிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல நம்ம ரெண்டு பார்த்தோம், ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல்னு. இப்போ ஜியாமெட்ரிக்கல்னா என்ன? இப்போ ஜியாமெட்ரிக்கல்னா நீங்க இதே எக்ஸாம்பிளே கூட ஜியாமெட்ரிக்கலுக்கு கொடுத்துக்கலாம். டிஃபரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், டிஃபரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ஜியாமெட்ரிக்கல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், இது வந்து இட்ஸ் சிஎல், இது வந்து சிஎல், இது வந்து ஹெச், இது வந்து ஹெச். இப்போ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒன்னு சிக்மா பாண்ட் ஒன்னு பை பாண்ட் இருக்கிறதுனால ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இதை வந்து நம்ம த்ரீ டைமென்ஷன்ல மாதிரி த்ரீ டைமென்ஷனா இருந்தாலும் இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. இது ஓகே, ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறதுனால. ஓகே, இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, சி டபுள் பாண்ட் சி, இதை இப்படியும் நம்ம வந்து கொடுக்கலாம். Cl, இது வந்து H. இப்போ அந்த பொசிஷன் மாறி இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் இது வந்து சிஸ், இது வந்து டிரான்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஜியாமெட்ரிக்கல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதை பத்தி நெக்ஸ்ட் இயர் ஒரு லெசனே இருக்கும், நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து சிஸ், இது வந்து டிரான்ஸ். ஸோ அது வந்து பொசிஷன் வந்து மாறி இருக்கும், டிஃபரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. இது வந்து ஜியாமெட்ரிக்கல். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஆப்டிக்கல். ஆக்சுவலா வந்து ஆப்டிக்கல் தான் நீங்க நிறைய படிப்பீங்க நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ ஆப்டிக்கல்னா என்னன்னா, இப்போ கைரல் வேர்டு, கைரல்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சூப்பர் இம்போசிபிள். நான் சூப்பர் இம்போசிபிள்னா என்ன? நான் சூப்பர் இம்போசிபிள்னா, இப்போ நம்ம மிரர்ல வந்து நம்ம கையை காமிச்சோம்னா சேமா இருக்காது இல்லையா? உங்களுக்கு சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, இப்போ இதை நம்ம மிரர்ல காமிச்சா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள். இப்போ வந்து நம்ம ஏங்கிறத வந்து நம்ம காமிச்சாலும் மிரர்ல ஏன்னு தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள், இதுதான் சூப்பர் இம்போசிபிள். இது வந்து இது சூப்பர், ஓகே, இது நாட் சூப்பர் இம்போசிபிள், இது சூப்பர் இம்போசிபிள். இப்போ நம்ம படிக்க போறது வந்து இதை பத்தி தான். இதுக்கு பேர் தான் வந்து இட் இஸ் அ கைரல்னு பேர். ஓகே, இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ கைரல். அப்போ இந்த கைரல் காம்பவுண்ட் தான் வந்து ஆப்டிக்கல். கைரல் காம்பவுண்டுக்கு மட்டும்தான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும். ஓகே, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா ரொட்டேஷன் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம பிஹேவ் டிஃபரெண்ட்லி வித் போலரைஸ்ட் லைட். இது வந்து டீடைலா வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு லெசனே இருக்குதுல. ஸோ அதனால அதை நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் இதோட இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். பிஹேவ் டிஃபரெண்ட்லி வித் போலரைஸ்ட் லைட்ல டிஃபரெண்டா இருக்கிறது வந்து இட்ஸ் அன் ஆப்டிக்கல். இட் ஷோஸ் அன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஐசோமெரிசம் வந்து இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி முடிச்சிட்டோம், ஐசோமெரிசமும் முடிச்சாச்சு. ஓகே.